வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் என்னென்ன தரமான சம்பவம் நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் பிடிக்கிற ரெஸ்லிங் நியூஸ் ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்து ஜெய் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரிக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிவிவல் இன் வாட் யூ ஆர் அப்படின்ற ஒரு போர்டை WWE காமிப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 2019 27 அக்டோபர் மாதம் பிரே வைட் ஒரு ட்வீட் போட்டிருப்பார். அந்த ட்வீட்டில் இதே டைலாக்கை ட்வீட் பண்ணியிருப்பார். அதை WWE இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் சோலோ சிக்கா அண்ட் செமிசைன் வர்சஸ் மேட் கோமஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நல்லா நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்கா அண்ட் செமிசைன் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோலோ சிக்கா அண்ட் செமிசைன் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் யூசோ கூட செமிசைனுக்கு யூசோ கூட நடந்த கான்ட்ரவர்சி அப்படியே தொடர்ற மாதிரி கேட்பாங்க. யூசோவுக்கும் செமிசைனுக்கும் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பேக் சைடில் கெய்ரன் கேஷ் வார்னிங், அதாவது ட்ரீம் மேக்கருக்கு ஸ்ட்ராப் மேட்சில் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் வார்னிங் ஒன்று நான் அங்கேயே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதை டிவியில் காமிப்பாங்க. அந்த டிவியில் காமிச்சிட்டு ஒரு QR கோடு வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு பன்னி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வீடியோவாக ப்ளே ஆகுது. அது எந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ தான். அதில் பன்னி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி, எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, வீடு கட்டுற மாதிரி, கறி வெட்டுற மாதிரி எல்லாத்தையும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நரி, அந்த நரியும் காமிப்பாங்க. அந்த நரி அப்படியே மிஸ்ட்ரி ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிவியூவல் என்னன்றது நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதே பிரேக் விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல மீண்டும் ஒயிட் ரேபிட் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு. அந்த ஒயிட் ரேபிட் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரேவைட்டு தான். பிரேவைட்டை உதாரணப்படுத்தி தான் பண்ணியை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற. அதுக்கப்புறம் வூல்ஃப் காமிப்பாங்க அந்த வீடியோவில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரேவைட் குத்தி இருக்கிற வூல்ஃப் டேட்டோ தான். இதுக்கு எதுக்கு பிரேவைட் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க WWE. 99% இது பிரேவைட் இல்லாமல் வேறெல்லாம் கொண்டு வந்தால் தான் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நெட்டாலியா வர்சஸ் ராண்டா ரவுசி இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ராண்டா ரவுசி வின் பண்ணுவாங்க. ராண்டா ரவுசி வின் பண்ணோன்னே அவங்களோட ஆப்போனண்ட் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் ஆப்போனண்ட்டான லிவ் மோர்கன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பேஸ்பால் பேட்டோட ராண்டா ரவுசி சந்திப்பாங்க. ராண்டா ரவுசியும் லிவ் மோர்கனுக்கு பயங்கரமான கான்ட்ரவர்சி போகும். அங்கே பேக் ஸ்டேஜில் உள்ள ரெஃப்ரி எம்ப்ளாயிஸ்லாம் அவங்கள தடுத்து நிப்பாட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இம்பீரியன் ஸ்டேஜுக்கு வருவாங்க. இம்பீரியன் ஸ்டேஜுக்கு ப்ரொமோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேமஸ் வருவார். சேமஸ்க்கும் இம்பீரியத்துக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆகும். அந்த கான்ட்ரவர்சி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இம்பீரியன் டீம் மொத்தமாக சேர்ந்து சேமஸை போட்டு அடித்து துவச்சி எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் மேக்ஸ் த்ரூபே அந்த டீமை விட்டுட்டு வெளில போயிடுவார். நீங்கள் சரியில்லடா, உங்களால் தான் நான் வேஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவார் அந்த டீமை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டாக ஒரு 6 மேன் டாக் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜானிக்கு இருக்கவங்க கெவின் ஓவன்ஸ் அண்ட் ட்ரீம் மேக்கர் வர்சஸ் அதுக்கப்புறம் ஆல்ஃபா அகாடமி அண்ட் அஸ்டின் தெரி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் அஸ்டின் தெரியை பீட் பண்ணி ட்ரீம் மேக்கர் வின் பண்ணுவார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து ஸ்ட்ராப் எடுத்து அஸ்டின் தெரியை போட்டு அடிச்சுட்டு வார்னிங் கொடுப்பார் கெய்ரன் கேஷ்க்கு. இதுதான் இன்றைக்கி ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள சோஷியல் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க. மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் இணைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.